இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஆனா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. முன்னாடி நாள் தான் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன். ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி வர முதல் கார்த்திகை தீபம் இது அப்படின்றதுனால, செலிப்ரேட் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வழக்கம் போல திருவண்ணாமலை தீபம் ஏத்துறத பார்த்துட்டு, திருவண்ணாமலை தீபம் ஏத்துன பின்னாடி வீட்லயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் விளக்கு ஏத்தியாச்சுங்க. வீட்டுக்குள்ளே விளக்கு வச்சுட்டு, சரி வெளியில் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நானும் வேதா குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. ஆனால் தியா வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுக்காக பயந்து அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்துகிறதே வந்து ஒரு வேலையாக இருந்ததுங்க. ஆனாலும் அவளை சமாதானப்படுத்திகிட்டே வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் அன்னைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்று, லைட்டாக தூறல் வேற போட்டுட்டு இருந்துச்சு. இந்த வருஷத்தில் ஒரு நாள் வர இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம் முன்னாடியே. ஓகே, வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய விளக்கு ஏற்றணும், வீடு ஃபுல்லாக ஏற்றணும், டிஃப்ரெண்ட்டாக விளக்கு ஏதாவது புதுசாக வாங்கிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா தான் நிறைய காற்று, மழையாக அந்த மாதிரி இருக்கும். நம்மளால் வைக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் வந்து விளக்கு வைக்கவே முடியாது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தோணுச்சுங்க, ஏன் நம்ம சென்சார் விளக்கே ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வந்து எவ்வளோ காற்றே அடித்தாலும் வந்து மழையே தூறினாலும் வந்து நல்லா தாங்கும். ஆனால் ரியல் ஃப்ளேமாக தெரியாது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து இது ரியல் ஃப்ளேம் விளக்கு தானே என்னென்னு தெரியாது. அதனால் நானும் யோசித்து ஆர்டர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேங்க. நெக்ஸ்ட் டைம் வெளியிலலாம் அந்த விளக்கு தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அதுதான் வந்து கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இப்போ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு கோலத்தில் வந்து விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலமே போட தெரியாதுங்க. கோலமே போட வராது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். சரி சின்னதாக போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எனக்கே சிரிப்பாக வந்தது. கூடவே பாப்பாவும் வந்துட்டா, நானும் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் மாவுலாம் எடுத்து இறச்சிக்கிட்டு அவள் ஏதோ விளையாடிட்டு இருந்தா பக்கமே. ஒரு வழியாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு கோலத்து மேலே விளக்கும் வச்சாச்சுங்க. விளக்கு வச்சுட்டு தியா வேற அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். ஆனால் வேதா குட்டி வந்து இன்னும் கோலம் போட்டு முடிக்கவே இல்லை. அவள் ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஏதோ